ஹாய், வெல்கம் பேக் டு ஆஃபீஸ் பேக். இன்றைக்கி நம்ம பண்ணுற டிஷ் என்னென்னா டக் கறி. இதுக்கு வந்து நான் 1.5 kg டக்கை எடுத்து ஸ்கின் எடுக்காமல் இருக்கணும், மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 6 வெங்காயம், 5 தக்காளி, தனியாத்தூள், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாமே நம்ம வந்து ஒரே இதாக நம்ம போட்டு அரைச்சிடணும். தனித்தனியாக வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக அரைக்காமல் எல்லாமே ஒட்டுக்கா போட்டு அரைச்சோம்னா எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். அப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா வணக்கணும். நம்ம எண்ணெய் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கணும், ஏன்னா நம்ம டக்குலேருந்தே கொஞ்சம் ஆயில் வந்து வரும் அதில் லாஸ்ட்டாக. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டோம்னா ஓகேயா இருக்கும். ஒரு இப்போ 100 ml எண்ணெய் ஊற்றுற இடத்துல ஒரு 80 ml மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம ஒட்டுக்கா போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வணக்கணும். பொதுவாக நான்வெஜ்னு எடுத்துட்டாவே நம்ம எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இதில் நல்லா வணக்க அதில் ஆயில் அப்படியே செப்ரேட் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு எல்லா மசாலாவும் நல்லா வணங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கும். இப்போ எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இதை நல்லா வணக்குங்க. இப்போ நம்ம வந்து டக்கை ஒன்றுனா போடுறோம். எல்லா பீஸையும் போட்டு இதை நல்லா நம்ம வணக்கணும். ஒரு 5 minutes கிட்ட நம்ம வந்து நல்லா வணக்கிட்டு அதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் வந்து குக் ஆகிறதுக்கு சிக்கன் மாதிரி இருக்காது. ஒரு சிக்கனுக்கு ஒரு 4 விசில் விட்டோம்னா இதுக்கு வந்து ஒரு 6 விசில் விடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்த்திட்டு நீங்கள் குக்கரை மூடிட்டு 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து தண்ணி இது போதுமான அளவாக இருக்குது, அதனால் நான் இப்போ குக்கர் மூடி விசில் விடுறேன். டக்கு எப்படி இருக்குங்கிற பயம் வேண்டாம். இது வந்து நம்மளுக்கு நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும். பார்க்க ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து மீட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் நம்ம எவ்வளோ விட்டோம், கடைசியாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் பாருங்களேன், எண்ணெய் எவ்வளோ நிறையா கிடச்சிருக்குன்ட்டு. இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த போன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுனாவே அது நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் கையில் கொஞ்சம் பார்த்துட்டாலும் உங்களுக்கு இதாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம டக் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை கீ ரைஸ் கூடயோ வெஜ் புலாவ் கூடயோ நம்ம இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளுக்கு வந்து குருமா மாதிரி நம்ம இல்லாமல் கிரேவி மாதிரி சாப்பிட்றங்காட்டி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டான டக் கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வீடியோ சொல்லுங்கள். பாய்.